ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சவுண்டை மைல்டாக வச்சு கேளுங்க. உங்களுடைய பிரெயினில் ஒரு இமேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விஷுவலேஷனை கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோரியை கேட்குறதுக்கு உங்களுக்கு. அதே போல் இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவசர காலகட்டமாக தாங்க இருக்குது. இந்த அவசர காலகட்டத்தில் எல்லாமே சரியாக நடக்குதா, நம்மளால் சரியாக ஒரு விஷயத்தை பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை இந்த ஸ்டோரி மூலிமா சொல்கிறேன். எந்த அளவுக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். ஒரு அழகான நாடுங்க. அந்த நாடு எங்கே அமைஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா, மலை அடிவாரத்தில் அந்த நாடு அமைஞ்சிருக்கு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மண் எப்படியாப்பட்டவர்னா, மக்களுக்கு என்ன உதவினாலும் செய்யக்கூடியவருங்க. அவருடைய நாட்டில் இருக்கிற மக்களை அவர் அந்த அளவுக்கு பார்த்துப்பார். அதே போல் பக்கத்து நாட்டெல்லாம் இவங்க போய் கைப்பற்றுறாங்க இல்லைங்களா, அது போன்று போர் புரிந்து கைப்பற்ற நாட்டில் இருக்கிறவங்களையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிமையாலாம் பயன்படுத்த மாட்டாங்க. ரொம்ப நல்ல விதத்தில் பயன்படுத்துவாங்க. அதாவது அவங்களுக்கும் உரிமைகள் கொடுப்பாங்க. அவங்க ஊரில் எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு மிகவும் ஒரு தங்கமான ஒரு மன்னன் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மன்னன் ஆட்சி அவ்வளவு சூப்பரான ஒரு ஆட்சி. மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. மன்னருக்கு என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை அப்படின்றது வருதுங்க. அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, மன்னர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம இதுக்கு மேலே நம்மளால் ஆட்சி புரிய முடியாது. நம்மளுடைய நாட்டை நல்லபடியாக பார்த்துக்கணும், ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அரசனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இவருடைய மகனையும் அரசனாக வைக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு மகன்கள் கிடையாதுங்க. இவருக்கு குழந்தை வரம் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் இந்த நாட்டை நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மன்னன், நல்ல திறமையான மன்னன், நல்ல புத்திசாலியான மன்னனை தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா புத்திசாலி என்றைக்குமே கெட்டவங்களாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் மன்னன் அதை சொல்கிறாருங்க. அதே போல் தான் இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இது போல் என் நாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இவர் நாட்டு மேலே நிறைய பேர் நிறைய கோபத்தில் இருக்கிறாங்க. எப்படியாவது இவர் நாட்டை நம்ம எடுத்துடணும். ஏன்னா இவர் ஒரு நாட்டை பிடிச்சா கிட்டத்தட்ட நிறைய நாடுகளை இவர் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அதனால் இவர் ஒரு நாடு, இவர் இருக்கக்கூடிய நாட்டை பிடிச்சா போதும்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஓலை வருதுங்க. இதே போல் இந்த நாட்டை நீங்கள் ஆளணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒரு புதிர் நாங்கள் வைக்கிறோம். அந்த புதிருக்கு சரியான விடையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக உங்களை எங்களுடைய நாட்டோட மன்னராக அறிவிச்சிருவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை பார்த்து படித்த பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா நம்ம கஷ்டப்பட்டு போர் புரிஞ்சு இந்த நாட்டை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு பார்த்தா, இவங்க எளிமையாக கொடுக்குறாங்களே, சரி ஓகே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டோட மன்னர்களுமே பார்த்திங்கன்னா அந்த அரசவையில் கூடுறாங்க. நாட்டோட இளைஞர்கள் இந்த மாதிரி எல்லா விதமானவரும் அங்கே கூட்டமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டமாக நின்று இங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போ மன்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே ஒரு கதவு இருக்குது பாருங்கள், இது வெள்ளினால் ஆனக்கூடிய ஒரு கதவு. இந்த கதவில் ஒரு விடை இருக்குது. இந்த விடையை நீங்கள் சரியாக பார்த்துட்டு இந்த கதவு மேலே ஒரு கை வச்சிங்கன்னா கதவு நல்லா திறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. விடையை பார்த்து கதவில் கை வச்சா திறக்குமா அப்படின்னோடனே இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்படியாவது இந்த விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு நாட்டோட மன்னர்களும் போகிறாங்க அந்த விடையை. ஆனால் மன்னர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீங்கள் விடையை கண்டுபிடிச்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த கதவில் கை வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, எல்லாருமே வராங்க, படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அதனால் போயிடுறாங்க. படிக்கிறாங்க, வராங்க, ஒன்றுமே புரியல, போயிடுறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க. அப்புறம் மன்னர் தன்னுடைய நாட்டு மந்திரிங்க கூடலாம் பேசுகிறார். அந்த நாள் முடிஞ்சோன்னே இரவு டைமில் பேசிகிட்டு இருக்காரு. என்ன யாருமே வரமாட்டாங்க போல், எல்லாருமே ஒரு முட்டாளாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மந்திரிகை கிட்டலாம் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் தான் நம்ம நாட்டை ஆட்சி புரியறது, அந்தளவுக்கு புத்திசாலி இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னர் பேசிக்கிட்டே போகிறாரு. இப்போ அடுத்த நாளும் வருது. அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா இதே போலவே இங்கே போட்டி நடக்குது. வராங்க, பார்க்குறாங்க, விடை தெரியல, போயிடுறாங்க. வராங்க, பார்க்குறாங்க, விடை தெரியல, போயிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, இப்படியே தொடர்ந்து 4 நாள் ஆனதுனால இங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுது. இவர் இல்லாத ஒரு விடையை கண்டுபிடிக்க சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி. இப்போ மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, இது இவருக்கு காதுக்கு போன உடனே அப்படிலாம் கிடையாது, இது இருக்குது, விடை இருக்குது, நிச்சயம் உங்களால் முடியும், நீங்கள் சரியாக பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த கதவு உங்களுக்கு திறக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க.
அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அமைதியாயிட்டு மறுபடியும் எல்லாருமே வராங்க, முயற்சி பண்ணுறாங்க. இப்படியே வந்துட்டு நாட்கள் போய்க்கிட்டே இருக்குது. உடனே அந்த கூட்டம்லாம் மக்கள்லாம் கூட்டமா நின்னு வேடிக்கை பார்க்குறாங்க இல்லைங்களா? அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு போகிறதுனால சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த மன்னருக்கு கோவம். இங்கே என்ன விளையாட்டு நடந்துட்டுருக்கா? நீ எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கிற? இங்கே மிகப்பெரிய வந்துட்டு ஒரு நாட்டை ஆள்றதுக்கான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல நீ எப்படி சிரிக்கலாம்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை மன்னா, ஒன்றுமில்லை. இவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறாங்க, இவங்களால இதை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த அந்த நாட்டிலேருந்து வந்த மன்னர்கள் யாருமே போகலை. ஏன்னா யார் தான் அதை திறக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாட்டோட மன்னர்கள் அங்கேயே தான் இருக்கிறாங்க. யார் இதை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ மற்ற மன்னர்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அப்போ நாங்கள்லாம் முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே இந்த இளைஞனை பார்த்து எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்துட்டு ஒழுங்காக எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல, அதுக்கு அந்த இளைஞன், என்ன நடந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன்னா நான் பண்ணது தவறு கிடையாது. இது ரொம்ப எளிமையான விஷயம். அதற்காக தான் நான் சிரித்தேன் அப்படின்னு வந்துட்டு அவனும் சொல்கிறான். இது போல் கேட்காத இவங்க, அப்போ உனக்கு விடை தெரியும்னா நீ போய் அந்த கதவை தொற அப்படின்னு வந்துட்டு சொல்ல, இதை கேட்ட உடனே வந்துட்டு மன்னர் அவன் வந்துட்டு இது போல் மன்னர் வம்சம் கிடையாது, எப்படி நீங்கள் அவனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நாட்டில் இருக்கிற வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க வித பக்கத்து நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய மன்னர்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதரை வைத்து எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பேச, அப்போ வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு இவனும் வந்து கண்டுபிடிக்கலைன்னா உங்கள் நாட்டுக்கும் அந்த அசிங்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்துட்டு கேட்க, அப்படின்னு கேட்ட உடனே மன்னருக்கு கோவம் வந்துடுச்சு. என் நாட்டில் இருக்கிறவங்க புத்திசாலி, அதனால தான் உடனே கண்டுபிடிச்சிட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்கள எந்த குறையும் சொல்லக்கூடாது, என் நாட்டை தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே மற்ற நாட்டு மன்னர்கள் எல்லாத்துக்குமே கோவம் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் வந்துட்டு வேணும்னே சொல்கிறீங்க, இல்லாத உன்னை கண்டுபிடிக்க சொல்லி எங்களை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சலசலப்பு எல்லாருமே கொடுக்கணும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இப்போ நீ சிரிச்சல்லப்பா, உனக்கு விடை தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியுமண்ணா அப்படின்னு வந்து சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருனா கிட்ட போயிட்டு இவர் வந்துட்டு அந்த கதவை பார்க்குறாரு. நல்லா உத்து பார்த்துட்டு அதனுடைய விடைகளை என்ன சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் இருக்காங்களா அவங்களுடைய காதில் எல்லாத்துட்டையுமே சொல்லிவிட்டு மன்னரோட காதலையும் சொல்லிடணும். அதுக்கப்புறம் அங்கே வந்திருக்கக்கூடிய சில அடுத்த நாட்டு மன்னர்களுடைய காதலையும் வந்துட்டு சொல்லிடணும். அதை சொல்லி முடித்தோடனே எல்லாருமே வந்துட்டு கருவிழி பெருசாக அப்படியே வந்துட்டு திகச்சு போய் நிற்கிறாங்க. டக்குன்னு கிட்ட போகிறாரு. கிட்ட போனவுடனே அந்த கதவில் கையை வைக்கிறாரு. கதவில் கையை வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. உடனே அந்த கதவு தன்னால் திறக்க ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இதனுடைய விளக்கத்தை நீங்கள் சபையில் சொல்லுங்கள், மக்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சபையிலேயே சொல்கிறாங்க. சபையில் சொல்ல கொள்கிற பார்த்தீங்கன்னா என்ன விளக்கம் அதில் மன்னர் வந்து கதவில் எழுதி போட்டிருக்காருன்னா, அதாவது இந்த கதவை துறக்கும் வழி இதுதான், இந்த கதவை திறக்கும் வழி இதுதான் அப்படின்னு வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறாருங்க. அதாவது அதை எப்படி போட்டிருக்காருன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேப் எதுவுமே விடல. இந்த கதவை அப்படின்றதுக்கு கேப்பு விடாமல், திறக்கும் வழி இதுக்கு ஒரு கேப் விடாமல் எல்லாத்தையும் ஒன்றா வந்துட்டு போட்டு அதில் எழுதி வச்சுருக்கிறாருங்க மன்னர். இதை பார்த்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க வேறு எதோ வந்துட்டு எண்ணங்களுக்குள்ளே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதுக்குள்ளே இருக்கிற விடைகள் தெரியல. அப்போ வந்துட்டு இந்த பையன் சொல்கிறான், இது போல் இதுதான் இந்த காரணம் தான் இதை வந்துட்டு திறக்கணும். அதாவது இந்த கதவில் எந்தவித புதிருமே கிடையாது, நீங்கள் வந்துட்டு கதவை கை வச்சு தள்ளினீங்கனாலே அது திறந்துடும் அப்படின்ற மாதிரி தான் மன்னர் உருவாக்கியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் அந்த கதவுலையும் எழுதப்பட்டிருக்குது, இந்த கதவை திறக்கும் வழி இதுதான், அதுதான் அந்த புதிர் அப்படின்றத வந்துட்டு அந்த பையனும் எடுத்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். நம் நாட்டில் இப்பேற்பட்ட புத்திசாலி, உனக்கு மட்டும்தான் இந்த நாடு சொந்தமானது, உன்னால் மட்டும்தான் இந்த நாட்டை ஆட்சி புரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டையே அவருக்காக வந்துட்டு கொடுத்துட்றாருங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு வந்த வழியாக கிளம்பி போயிட்டாங்க. இது எதுக்காக இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது, எல்லாமே நமக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி அதை வந்து சரியான விதத்தில் கையாள தெரிஞ்சால் மட்டுமே, சமயோஜன புத்தி இருந்தால் மட்டுமே நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அங்கே இருக்கிற மன்னர்கள் எல்லாருமே ஒரு வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிக்கணும், இந்த புதிரை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்துட்டு அதை யோசித்து அவங்க வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களால ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு சின்னதாக ஒரு சொல்யூஷன் அப்படின்றது இருக்குங்க. அதாவது பெரிய வீட்டுக்கு இத்திலோண்டு பூட்டை தானே நம்ம போடுறோம், அந்த பூட்டுக்கு இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஒரு பூட்டை போடுறோம், அந்த பூட்டை திறக்கிறது என்ன, சின்னோண்டு சாவி. அதே போல் தான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான வழிகள் அப்படின்றது ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும், அதற்கான சாவி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதை நம்ம பொறுமையாக நிதானமாக கவனித்து அதை நம்ம தேடினோம் அப்படின்னா
கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதை தான் இப்போ இருக்கிற அவசர காலத்தில் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ரன் ரன் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நிதானமாக நின்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளும் ஓட தேவையில்ல, மிகப்பெரிய ஒரு காரில் போகலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு இது போன்ற வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியோட ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.